எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. எல்லா இடத்தையும் பாதிக்கக்கூடியது, எல்லா மக்களையும் எல்லா வயசில் இருக்கிறவங்களையும் பாதிக்கக்கூடியது. இது என்ன தலைப்பு அப்படின்னா, மூட்டு வலியை தடுப்போம், முற்றிலும் குணப்படுத்துவோம். தலைப்பு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. மூட்டு வலி தடுத்தணும் இல்லை, முற்றிலும் குணப்படுத்தணும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய தவறான உணவுகள், அப்புறம் முட்டுவலி காரணம் முக்கியமான தவறான உணவுகள், அப்புறம் ரெண்டாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. இது ஒரு காரணம். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் முட்டி தேயுது. அலைஞ்சு தெரிஞ்சு காட்டில் கடைசியில் பார்த்தா முழங்கெல்லாம் மடக்கி பார்த்தா கடக்க முடக்குன்னு கட்ட வேண்டிய மாதிரி சத்தம் கேட்குது. அதிகமாக உழைச்சவங்களுக்கு, உழைக்காமல் இருக்கணுக்கு வருது, உடல் பருமன் எச்சா இருக்கணுக்கு வருது, சர்க்கரை இருக்கணுக்கு மூட்டு வலி சீக்கிரம் வந்துடுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள், உடல் பருமன், உடல் அதிகமாக இருந்ததுன்னா முழங்கால் ஜாயிண்ட்லாம் வெயிட்டு தாங்கிறது வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க. முழங்கால் கணுக்கால் இதுதான் பாதம் தான் வெயிட்டு தாங்குது, உடல் இருக்கிற வெயிட் அளவாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா வேலைலாம் போகலாம், நடக்க பிடிக்கிறதுலாம் கஷ்டம் இருக்காது, உடம்பு நல்லா இருக்கும். வெயிட் அதிகமாகிற போது நீங்களாம் நடந்து போகிறீங்க, சும்மா நடந்து போனால் உங்களுக்கு இது கஷ்டம்லாம் போகலாம். ஒரு 25 கிலோ ஒரு அரிசி மூட்டை இருக்குது, சிப்பம், பெரிய மூட்டை வேண்டாம், ஒரு சிப்பத்தையே நீங்கள் தலையில் தூக்கி வச்சிங்கன்னா நடக்கிற எவ்வளோ சிரமம், அதை யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா 5 சிப்பம் 6 சிப்பத்து அளவுக்கு வெயிட் இருக்காங்க. 5 சிப்பம்னா 120 கிலோ இருக்காங்க. முன்னாடி ஒரு சிப்பம் இருக்குது, பின்னாடி ஒரு சிப்பம் இருக்குது. அதெல்லாம் குறைக்கணும், யாருக்கு அதை நினைக்கிறதே இல்லை. நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. மெட்ராஸ் போனாங்கன்னா போய் ட்ரெயின் விட்டு நைட்டு போய் இறங்கினாங்கன்னா சாமத்தில் மிட் நைட் பிரியாணிங்கிறான். அப்புறம் காலையில் 4 மணிக்கு போய் சேர்ந்தால் ஏர்லி மார்னிங் பிரியாணிங்கிறான். என்ன உலகம், எப்படி மனசு எல்லாம் உலகம் மாறி போச்சு. கலிகாலம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கள்லாம். கலிகாலம் களி முத்தி போச்சு. வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் இல்லையா, உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு இது ஒன்றும் அது சாப்பிட்றதில்ல. அதனால் தவறான உணவு பழக்கங்கள் அது ஒரு காரணம். அப்புறம் எடை அதிகமாக இருக்கிறது. இது எடையை குறைச்சிட்டோம்னா முதல்ல எப்படி தடுக்கிறோன்னு பார்க்கலாம். உணவு முறையிலேயே நம்ம இதிலே எப்படி தடுக்கிறோன்னா, உடல் எடை அதிகமாகவும் பார்த்துக்கணும். இயற்கை உணவுகள் அது மாதிரி தேனியெல்லாம் குறைக்கணும், நல்லா குறைச்சி சாப்பிடணும். அரிசியே 3 நேரம் சாப்பிடாம சிறுதானிய உணவுகளை சாப்பிட்லாம். ஒரு நேரம் சிறுதானியம் இல்லை, முழுசாகவே 3 நேரம் சிறுதானிய உணவுகள் சாப்பிட்லாம். அப்புறம் அரிசினா நம்ம பாரம்பரிய அரிசியெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு நேரம் அரிசி 2 நேரம் சிறுதானியம் சாப்பிட்லாம். இல்லைன்னா 2 நேரம் இயற்கை உணவு, காலையிலேயும் சாயங்காலம் தேங்காய் பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மதியம் ஒரு நேரம் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கீரை காய்கறி இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு வெயிட்டு குறைச்சிடலாம். வெயிட் இல்லாமல் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம். வெயிட் ஏறாமல் பார்த்துட்டுனா முட்டில பெரும்பாலும் அதிகம் வராது. ரெண்டாவது இது சேராத உணவுகள்லாம் நிறையா இருக்குது. முட்டி வரக்கு நிறைய காரணம். அந்த கிராமத்தில் நல்லா பாடுபடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, புளி அதிகம் பயன்படுத்துகிறாங்க. புளி அதிகம் ஆகாது. புளி அந்த ஜாயிண்ட்டில் கூட இந்த ஜவ்வுகள்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சித்தரில் என்ன சொன்னாங்கன்னா, ஊட்டு புளி ஒருக்கி கொள்ளும், காட்டு புளி கடிச்சு கொள்ளும். நாங்கள் ஊட்டு புளின்னு நம்ம சமையல் பயன்படுத்துகிற புளி. இந்த புளி உடம்பே உருக்குமாம்மா, அந்த ஜவ்வெல்லாம் தேய்மானம் ஆகுமா. இந்த புளி அதிகம் ஆகாதுங்க. அது போல் எலுமிச்சை பழம் சேர்த்தலாம். புளி கெடுதல். குடம்புளி ஒன்றும் அதிகம் பாதிக்கிறது இல்லைங்க. நம்ம புளி ரொம்ப பாதிக்குது. குடம்புளி கேரளா தான் சாப்பிட்றான், அவன் ஆரோக்கியமாக இருக்கான். குடம்புளிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலலாம் நிறையா இருக்குது, மரத்தில் பழமாட்டம் இருக்கும். மலையாளி இஸ்லாமத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, முட்டி தேய சீக்கிரம் முட்டிலே வந்துடுது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அவசரத்துக்கு காட்டில் எல்லாம் அரைஞ்சிட்டு சோறாகிறதுக்கு நேரம் இருக்காது. சாப்பாடை பண்ணிவிட்டு புளி எடுத்து ஒரு உருண்டை போட்டு எல்லாம் கரைச்சி கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு கொதிக்க வச்சா புளி ரசம் ரெடி. அதை போட்டு கொஞ்சம் மோரை தயிரை போட்டு சாப்பிட்டு அவசரமாக ஓடிடுவாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அது மாதிரி புளி அதிகம் சேர்த்து சாம்பார்லேயும் புளி அதிகம் போடுவாங்க. புளிசாதம் வைப்பாங்க, புளிக்குழம்பு வைப்பாங்க. நீங்கள் ஹோட்டலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பருப்பு போடுறேன், முதல்ல நெய் போடுறேன், அப்புறம் சாம்பார் போடுறேன், அப்புறம் புளிக்குழம்பு போடுறேன், மோர் குழம்பு போடுறேன், காரக்குழம்பு போடுறேன். பார்த்துருப்பீங்க 5 வகையான குழம்புகள். ஒவ்வொன்றுக்கு உள்ள சோறோட சோறு அதிகமாகிடுது, வெயிட் ஏறுது. அது மாதிரி புளி நமக்கு பெரிய எமன். எல்லா வியாதிக்கும் அதுதான். ஆயுசை குறைக்குது, தோல் சுருங்குது,
உப்பும் புளி அதிகம் சேர்த்தோம்னா சீக்கிரம் வயசான மாதிரி ஆயிரும். தோல்லாம் சுருங்கி நிறம் வந்துடும், இளமையிலேயே அது மாதிரி ஆயிரும். அதனால் இது மாதிரி உணவுகள்லாம் நம்ம தவிர்த்துடணும். தவிர்த்து நல்ல அளவான உணவு, முறையான உடற்பயிற்சி, அப்புறம் நல்லா தூக்கம், நல்லா தூக்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முட்டுவலி வராமல் தடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கூட மருந்து இருக்குது. நம்ம பஞ்சகவி மருந்தெல்லாம் அமிர்த சஞ்சீவின்னு இருக்குது. பஞ்சகத்தில் அமிர்த சஞ்சீவி மெடிசன் சாப்பிட்றது, அது சாப்பிட்லாம். அது சாப்பிட்டா வராது. அப்புறம் சில ஆயுர்வேதிக மாத்திரைகள்லாம் இருக்குது, சில மூலிகை பொடியில் ரெகுலராக சாப்பிட்டா வராது. காலையில் வந்து வில்வலை இருக்குது, வில்வலை சாறு அரைச்சி குடிக்கலாம். வெள்ளை பூசணி சாறு 2 கலந்து அரைச்சி குடிக்கலாம். முட்டுலியே வராது, எடையும் குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, முடக்கத்தாங்கீரை இருக்குது. முடக்கத்தாங்கீரையுமே இது வாதநாராயண மாதிரி தான் அந்த இலை இருக்குது, கீரை. அது 2யுமே துவையல் பண்ணி சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு பிரண்டை பார்த்துருப்பீங்க, வேலையில் இருக்கும். பிரண்டை கொண்டு வந்து துவையல் பண்ணி சாப்பிட்லாம். 2 பண்ணோம்னா உங்களுக்கு வந்து முட்டுலியே வராது, நல்லா இருக்கலாம். அந்த காலத்தில் செஞ்சாங்க. இப்போல்லாம் அவசர உலகம், இழுக்கு 1008 வேலை இருக்குது, செய்யறதுக்கெலாம் நேரம் இல்லை. பொண்டாட்டி வேலைக்கு போகிறா, புருஷனும் வேலைக்கு போகிறா, இது சமையல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. எது கிடைக்கிற சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் செய்யணும். அப்புறம் நீர்க்காய்கள் நிறைய சாப்பிடணும். வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, நாளில் ஏதோ ஒன்று தினம் சாப்பிட்டோம்னா முட்டுலி வராது. முட்டுலி வராமல் தடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த உணவுகள்லாம் இது மாதிரி பண்ணோம்னா நம்ம ஓரளவு முட்டுலி வராமையே தடுத்துக்கலாம். அந்த உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட்லாம் அந்த இது பசை வந்து குறையாமல் இருக்கும், முட்டி தேயாது. இது அடுத்தது ரைட்டு, நீங்கள் சொல்கிறல செட் தான். முட்டிலி வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்? முட்டிலி வந்ததுன்னா நம்ம அதை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முட்டி வலி வந்து முழுசாக தேஞ்சு வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முட்டி மாற்றி ஆகணும். இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, என் மெக்கானிக் வந்தால் சொல்கிறாரு, எல்ட்ரிஸ் வந்தால் சார் பேரிங் தேஞ்சு வச்சு பேரிங் மாற்றுங்கிறாரு. அந்த மாதிரி முழுசாக தேஞ்சு வச்சுன்னா முட்டி மாற்றி ஆகணும். இது ஒரு பாதியளவு தேஞ்சு இருந்தது அப்படின்னா அதை குணப்படுத்திக்கலாம். திரும்ப வந்து வலியெல்லாம் பண்ணிக்கலாம். உள்ள அந்த பசையெல்லாம் உண்டாக்கி அந்த கிட்னியெல்லாம் இதெல்லாம் அந்த ஜவ்வெல்லாம் கொஞ்சம் ஓரளவு இருக்கிற வலுப்படுத்தி வலியெல்லாம் பண்ணிடலாம். முழுசாக தேஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டி வலிக்கு நம்ம சொன்ன மாதிரி இயற்கை உணவுகள் காலை இரவு கொஞ்சம் இது தேங்காய் உள்ள மாதிரி இயற்கையான உணவுகள், காலையில் வெறும் வீட்டில் வெள்ளை பூசணி இது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை பூசணி இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இது வெள்ளை பூசணியோட வில்வலை என்ன பண்ணுன்னா, வாதம், பித்தம், கவம் 3 இலை இருக்குல்ல, அந்த 3ஐயும் செவன் பண்ணுது. முட்டுவலி வர்றதுக்கு காரணம் வாதம் அதிகமானால் முட்டுவலி வரும், பக்கவாதம் வரும், நரம்பு சந்தோடைய வரும். அது பேர் தான் வாதம்ங்கிறது. பித்தம்னா அது வெப்ப நோய்கள், வெப்பம் அதிகமானால பிரச்சனை, அல்சர் வரும், தலைவலி வரும், இது மாதிரிலாம் வரும். அப்புறம் கவம்னா கவ வியாதிகள், சளி, ஆஸ்மா இந்த மாதிரிலாம் வர்றது, மூக்கடைப்பு இது மாதிரிலாம் வர்றது. அப்போ அந்த வில்லுவெல்லாம் சேர்ற போது அது வந்து இந்த வாத்து தடுக்குதுங்க, சரி பண்ணுது. அப்புறம் இந்த உணவு முறையில் இது மாதிரி பண்ணிக்கலாம். சமையலில் புளி சேர்த்தாமல் புளி இப்போலாம் தக்காளி போட்டுக்கலாம், இல்லை மிளகாய் போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த உணவு வகையெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நன்மை செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லா சேர்த்திக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் குணப்படுத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம மருந்துகள் பஞ்ச மருந்துகள் நம்ம என்ன கொடுக்கலாம், ஆங்கில மருந்துகள்லாம் வலிக்கு மாத்திரை கொடுத்தோம்னா வலிக்கு அப்போதைக்கு நல்லாயிருக்கும், குணமாகாது. அப்பப்போ போட்டுருவோம். திறவுணர்வு போட்டோம்னா 4 படம் போட்டோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு அது எல்லாம் டைக்ளோபனாக் இது மாதிரிலாம் 4 படம் சாப்பிட்டோம்னா கிட்னி போயிடும், கிட்னி பாய்ச்சிரும், குடலில் புண்ணு வரும், அதுக்கு தனியாக மாத்திரை விடணும், அது சரி பண்ணணும். கிட்னி போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, டயாலிஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் கிட்னி மாற்றிக்கின்றுவாங்க. அதனால் இப்போ இந்த பக்கவலை இல்லாமல் நம்ம இதை குணப்படுத்தணும் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே நம்ம மருந்துகள் பஞ்சை மருந்துகள் வந்து அமிர்த சஞ்சீவி இருக்குது, அமிர்த சஞ்சீவி கொடுக்கலாம். கருவார் சஞ்சீவி தேயிலை இருக்குது, அதை மேலே தேய்க்கலாம். அப்புறம் வந்து மூட்டு வலிக்கு சில மூலிகை பொடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இயற்கை உணவுலாம் சாப்பிட்ற போது உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வலி நிறுத்திடலாம். முதல்ல வலி நிறுத்தோன்னு, அப்புறம் வந்து நம்ம இந்த மூட்டுக்களையெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த உணவெல்லாம் சேர்ந்து சில பயிற்சியெல்லாம் இருக்குது. முழங்காலுக்கு சில பயிற்சியெல்லாம் இருக்குது, தோள்பட்டைக்கு இங்கே வலி வந்து அதுக்கு சில பயிற்சியெல்லாம் இருக்குது, அப்புறம் கணுக்கால் வலி வந்து அதுக்கு சில பயிற்சியெல்லாம் இருக்குது. அது மாதிரி பயிற்சியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம வர நோயாளிகளுக்கு பயிற்சியிலையும் சொல்லிக் கொடுத்து, உணவு முறையிலையும் சொல்லிக் கொடுத்து, மருந்துகளும் கொடுத்து முழுசாக குணப்படுத்திடலாம். முட்டுவலி வந்து முழுசாக குணப்படுத்துறது இதுவரை ஆங்கில மருத்துவத்தில் எதுவும் கிடையாது. போனால் தூக்கி எறிய வேண்டியது, ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்னி போனால் கிட்னி மாற்று, கணை போனால் கணையத்தை மாற்று, இருதயம் போனால் இருதயத்தை மாற்றுங்கிறான். இருதயத்தை மாற்றி இது வரைக்கும் ஒருத்தனுக்கு பொழைக்கலைங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிடுறானுங்க, சக்ஸஸ் ஆகலை. பண்ணினுடைய இருதயத்தை எடுத்து பார்த்தாங்க, அது வேலைக்கு ஆகலை. அது ஒரு 5 நாள் இறந்துடுறாங்க. எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டெம் செல் வந்து எதிர்காலத்தில் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி போயிட்டுருக்கணும், அதுக்கு வரல. அதனால் இந்த முட்டி வலியை குணப்படுத்துறதுக்கு, முழுமையாக குணப்படுத்துறதுக்கு, முழுமையாக வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள், சில உடற்பயிற்சிகள், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த 3ஐயும் முழுசாக சாப்பிட்டாங்க அப்படின்னா, முழுசாக செஞ்சாங்க அப்படின்னா முட்டு வலி வராமல் முதல்ல தடுக்கலாம், வந்த பிறகு குணப்படுத்தலாம். இது வந்து உறுதி. நம்ம சொன்ன முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் நீ அணுகலாம். நீங்கள் இந்த முட்டி வலியிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.